ஃபுட்பால் இந்த காலத்தில் வந்து முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளும் அவங்கவுங்களுடைய ஒரு வாய்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னு கேட்டால், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு இந்த டேபிள் மேட் விளம்பரம் சொல்கிற மாதிரி மேல் வீட்டில் இருக்குது கீழ் வீட்டில் இருக்குங்கிற மாதிரி இப்போ வந்து ஆஸ் மாடர்ன் டே ஃபுட்பால், அதான் நம்ம சொல்கிறோம்ல, இந்த மாடர்ன் டே ஃபுட்பாலில் இப்படி தான்ப்பா இருக்கும், இனிமேல் எல்லாமே இப்படி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஏற்கனவே உள்ள தம்ப்நெயிலே பாட்டு வந்திருக்கிற மாதிரி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் லாஸ்ட் டைமே அஜய் கூட இருந்துச்சு அபவுட் த ஃபைனான்சஸ் இன் த பிரீமியர் லீக், ஸ்பெசிஃபிக்லி பிஎஸ்ஆர் பற்றி. பட் இன்னைக்கு வந்து அஜய் அண்ட் ஐ ஆர் ஹியர் டு பிரிங் யூ another வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக், மாடர்ன் ஃபுட்பாலில் இருக்கிற பிரச்சனைகள். Thank you so much for joining us again today. Hopefully you have a great time being a Newcastle fan right now. அஜய் பார்த்துருப்பீங்க ஃபுட்பால் பேஜ் சேனலில் வீக்கெண்ட் ஷோவில் கூட வந்திருந்தாரு. அஜய், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஹவு இன்ட்ரெஸ்டிங் இல்லை, ஹவு இன்ட்ரெஸ்டிங்கிற வார்த்தை இல்லை, ஹவு ஆர் யூ ரியாக்டிங் டு த மாடர்ன் கேம் ஆஃப் ஃபுட்பால்? அது you've also been following the game. பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இந்த கேமை வந்து பல வருஷமாக பார்த்துருக்காங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ நானும் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு சில ஒப்பீனியன்ஸ் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட்லி I'll give it to you. இந்த மாடர்ன் கேம்னு சொல்லப்படுற இந்த ஃபுட்பாலை how are you enjoying it, not enjoying it? உன்னோட ஒப்பீனியன் என்ன? Macham, I think it's a great point that you make, in terms of modern football அப்படின்னு சொல்றது and new normalன்ற பாயிண்ட். ஏன்னா நம்ம ஃபுட்பால் காலங்காலமாக சொல்லப்படுறது வந்து இட்ஸ் a people's game அப்படின்றது தான் வந்து சொல்லப்பட்டது, ரைட்? இட் இஸ் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். ஒரு கிரிக்கெட் மாதிரி ஒரு கேம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாததுனால தான் ஃபுட்பால்ன்ற ஒரு கேம் வந்து கேம் இன் டு பீயிங். அண்ட் காலனைசேஷன் மூலிமா தான் ப்ராப்ளம் ஆச்சுல்ல. ஸோ அந்த பேக்ரவுண்டில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் ஸ்டில் அ கேம் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் in terms of the players, but it is not for the people. It is for corporates, it is for money making, it is for hyper commercialization. அப்படின்னு வந்து அதோட இந்த ப்ராடக்ட், ஃபுட்பால்ன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ பார்த்தோன்னா இது நீயும் நானும் மாத்திரம் என்ஜாய் பண்ணுறது இல்லைல்ல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது மூலிமா வந்து எங்கள் ஆஃபீஸே நான் சொல்கிறேன் பாரு, எங்கள் ஆஃபீஸ் வந்து தே கிவ் கிளப் ஓட டிக்கெட்ஸ் இருக்குல்ல, ஹாஸ்பிட்டாலிட்டி டிக்கெட்ஸ், அது வந்து கிளைண்ட்ஸுக்கு கொடுத்து அங்கே டீல்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. மேட்ச் பார்த்து முடித்த உடனே மேட்ச் பார்க்குறதுக்கு முன்னாடி அது ஒரு ஆல்மோஸ்ட் லைக் இந்த ரேசஸ்க்கு போயிட்டு ரேசஸில் வந்து சோஷியலைஸ் பண்ணுற இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து இது நம்மளை மாதிரி காமன் மேனுக்கு இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு சொந்தமான ஒரு ப்ராடக்ட் ஆயிடுச்சுன்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற வச்சு? இல்லை, ஐ மீன் ஃபுட்பால் வந்து மேபி நீங்கள் வந்து யூகேல இருக்கீங்க, யூ நோ what really happens. நான் வந்து யூஎஸ்ல இருக்கறனால I'll tell you another side of football. Basically first football வந்து it was very accessible. அங்கே வந்து உங்களுக்கு அந்த பிளாக் அவுட்டுங்கிற விஷயம்லாம் இருக்குது போக, இங்கெல்லாம் பெருசாக அதெல்லாம் அந்த பிளாக் அவுட்டுங்கிற விஷயம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யூ கேன் வாட்ச் ஆல் த மேட்சஸ். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இந்த ப்ராட்காஸ்டர்ஸ் வந்து ஓவராக பணத்தை வந்து பிரீமியர் லீக்கு கொடுக்க ஆரம்பித்த காரணத்தினால இவனுங்க நம்மகிட்ட ஓவராக பிடுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கரெக்ட். ஸோ அவனுங்க வந்து அங்கே கொடுத்துறதுனால டேய் நாங்களும் ப்ராஃபிட் பார்க்கணும்ல, அவனுங்க அவ்வளோ வாங்கிக்கிறானுங்க பிரீமியர் லீக்கு, அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட இருந்தாண்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் ரீசெண்டாக இந்த வில் கம் டு சோ மெனி டாபிக்ஸ் நான் அந்த ஓவர்லேப் ஷோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, தேவ் காட் அஸ் பை த பால்ஸும்பாங்க. அது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, தேவ் காட் அஸ் பை த பால்ஸ்னு. நமக்கு வி பிகம் ஸோ இன்வால்வ்ட் இன் த கேம். இப்போ நம்மளால் அதை பார்க்காமையும் இருக்க முடியாது. we've gotten to a stage wherein நிறைய பைரசி இருக்கு, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நமக்கே கடுப்பாயிரும். எப்போ அந்த ஆட் உள்ள வருது, நம்ம போய் க்ளோஸ் பண்றது, அந்த பாப்அப் ஆட் நம்மள இன்னொரு சைட்டுக்கு கூட்டிட்டு போவோம், அது இதுங்கிற கடுப்புலேயே நம்ம வந்து அடப்போ பணத்தை கொடுத்து தொலைலாங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடுவோம், சூனர் ராதர் தென் லேட்டர். ஏன்னா நம்ம இப்போ ஒரு காலத்தில் நீயும் இந்தியாவுக்கு நானும் இந்தியாவுக்கு முதல்ல பார்த்தோம்னா நம்ம இந்த இங்கிலீஷ் படத்தை எல்லாம் பைரசி வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். நமக்கு அந்த டவுன்லோட் ஆகிற கடுப்புனால தான் வி வெண்ட் அண்ட் ஸ்டார்டட் சப்ஸ்கிரைபிங். சரி போய் தொலைட்டு பிரைமை வாங்குவோம், போய் தொலைட்டு நெட்ஃப்ளிக்ஸை வாங்குவோம். இந்த எவன்டா இந்த கடுப்பில் டவுன்லோட் பண்ணி சம்டைம்ஸ் 99% அங்கே போய் ஃபெயிலுன்னு வரும். ஐயோ அந்த காலம்ல ஒரு காலம் இருக்குமே அப்படின்னு. பட் ஐ திங்க் நீங்கள் வந்து ரியாலிட்டி, அந்த யூகேல இருக்க ரியாலிட்டி பற்றி உன்னோட சைட் நீ பார்க்கும்போது, என்னோட சைட் வந்து நான் ப்ராட்காஸ்டிங் சைடில் பார்ப்பேன். இவனுங்க என்னடா போக போக வருஷம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறானுங்க மெம்பர்ஷிப் காஸ்ட்டை. இதை ஒரு காமன் மேனான எனக்கு வந்து எப்படா உட்காந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. நான் அந்த டிக்கெட்டிங் சைஸ் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் மாடர்ன் ஃபுட்பால் இட் இஸ் ஃபுட்பால்,
பட் இட் இஸ் பீயிங் என்ன சொல்றது யூட்டிலைஸ்ட் பை த பீப்புள் ஹூ ரன் த ஸ்போர்ட் மோர் தேன் பை த பீப்புள் ஹூ கன்சியூம் த ஸ்போர்ட். கரெக்ட். எனக்கு அங்கதான் வந்து ஏன்டா இப்படி ஆகுது. ஏன்னா நம்ம ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி இந்த சூப்பர் லீக் வரும்போது கூட பீப்புள் ஃபைனலி செட் இனஃப் இஸ் இனஃப் அண்ட் எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் த ப்ராப்ளம் வித் அந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து எவ்ரி கிளப் டிட் இட் ஃபார் தேர் ஸ்பெசிஃபிக் கிளப், ஸோ இட் பிகேம் அ சக்சஸ். ஆனா இந்த இடத்துல வந்து அந்த கலெக்டிவா எல்லா கிளப்ஸும் வர மாட்டேங்கிறாங்க பண்றதுக்கு. த ஃபேன்ஸ் ஆஃப் த கிளப்ஸ், ஐ மீன் இந்த கிளப்ஸ் அவனுங்க வந்து கண்டமேனிக்கு காசு பாக்குறாங்க, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் இந்த மாடர்ன் ஸ்போர்ட் வந்து ஐ திங்க் all of this has changed after social media. யோசிச்சு பார்த்தீங்கன்னா if social media was still not a thing, நம்ம டிவியில மட்டும்தான் மேட்சை பார்க்கணும், வீக்கெண்டுக்கு 4 மேட்ச் தான் கிடைக்கும், அவ்வளோதான் பார்க்க முடியும்னு இருந்திருந்தால், if there was no smartphones basically you cannot exploit it to this level. இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிற லெவலுக்கு பண்ணிருக்க முடியாம ஒரு கேட் போட்டிருப்பாங்க. இதுக்கு மேல டிவியில எவ்வளவு பண்ண முடியும்? 24 மணி நேரம் தான் டெலிகாஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல எப்படி பண்ண முடியும்? ஒரு சேனல்ல நீ 15 சேனல் ஓபன் பண்ணும். இந்த மாதிரி யூடியூப்ல 10 நிமிஷம் ஹைலைட்ஸ், 3 நிமிஷம் ஹைலைட்ஸ், அதுவும் ஃப்ரீ அக்கவுண்ட் இல்ல, அக்கவுண்ட் ஃப்ரீ, யூடியூப் அக்கவுண்டே ஃப்ரீ. அப்புறம் காசு பண்றது எல்லாமே எப்படி பார்த்தாலும் அவனுக்கு ப்ராஃபிட் தான். கரெக்ட். அதனால ஐ திங்க் நான் வந்து இன்னொரு சைடுல பார்க்கும்போது எனக்கு வந்து மாடர்ன் கேம் as much as it is exciting to watch the game, ஆனா இந்த ஒரு சின்ன 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 பெக்யூலியரான அந்த நியூஆன்சஸ்லாம் வந்து it's really getting ugly. That's how I see modern game. இதை வந்து இந்த எபிசோட வந்து ஒரு 5 டாபிக்ஸா வந்து பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்லி நம்ம கொஞ்சம் வந்து டச் அப் பண்ணோம் இந்த ஒரு சேலரிங்கிற விஷயம் தான் வந்து ஐ திங்க் இட்ஸ் ரன்னிங் த ஸ்போர்ட். நம்ம வந்து பிளேயர்ஸ் ஆர் பீயிங் ரன் டு த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றோம். ஆனா இன்னொரு டோட்டலி டிஃப்ரெண்ட் சைடு வந்து எந்த பிளேயருமே எனக்கு ஒரு 100K போகும் விட்டுறது இல்லையே. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் அஜய்? நீயும் நானும் நான் யோசிச்சு பார்த்தேன். ரைட், நம்ம வந்து கொஞ்சம் இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கலான ஒரு விஷயம் இல்லை. இதே இடத்துல நம்ம இருந்தோம், நம்ம ஃபேமிலியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க. நீயும் நானுமே அப்படி தான் யோசிப்போம். ஓகே, நம்ம ஒரு ஃபுட்பாலரோட கரியரை வந்து அட் த மேக்ஸ் 10-15 வருஷம் பீக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் லீடிங் அப் டு இட், அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் டேப்பர் ஆகும்போது அவ்வளோதான் அவன் கேரியரு. வீசாவி நம்மளோட கரியர்ஸ் பார்த்தோன்னா ஒரு 40-45 இயர்ஸ் டிப்பிக்கலாக சொல்கிறோம். நம்மள மாதிரி சர்வீசஸ், மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி ஹார்ட் லேபர் இல்லாட்டி சாஃப்ட் லேபர் பண்ணுற ஆளுங்க வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-45 இயர்ஸ். அவனுக்கு இருக்கிற ஒரு 15-20 வருஷம் அவன் வந்து அதை மேக்ஸிமைஸ் பண்ணோம். இதில் என்ன இருக்குது, ஸ்போர்ட்டுக்கு காசு வருது, நான் தான் அதோட ப்ரைமரி ஆக்டர், ரைட், எனக்கு இவ்வளோ காசு வருது வந்து இல்லை என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஃபுட்பாலர் கேட்டானே நம்ம யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அவ்வளோ காசு கொடுக்குறோம், அந்த காசு கிளப்பு போடுறது, இந்த ஸ்கைக்கு போடுறது, வேறு யாருக்கெல்லாம் போகிறதுக்கு பதில் ஒரு ஃபுட்பாலர்கிட்ட போச்சுன்னா ஓகே தானே, ஏன்னா அவன் தானே அந்த ப்ராடக்டை விற்கிறான். அஜய், நம்ம அந்த பக்கத்துல பார்க்கலாமே, அவன் அவ்வளோ கேட்கறனால தான் அந்த ஸ்கை ராக்கெட் ஆன நம்ம வந்து ஃபேமஸ்லி இந்த நெய்மார் சாகா, எம்பாப்பே சாகா, இதெல்லாம் வந்து அந்த ஸ்கை ராக்கெட் ஆன ப்ரைஸஸ்னால தான் அவன் நம்மள்கிட்ட வாங்கக்கூடிய கட்டாயத்தில் வருதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஐம் கிவிங் யூ தி அதர் எண்ட் ஆஃப் இட். அந்த பக்கத்துலேருந்து வந்தால் எப்படி பார்க்குறது? ஸோ சி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் இட்ஸ் as bad as it is விமென்ஸ் ஃபுட்பால், ரைட், அதுவும் வந்து ஃபுட்பால்ன்ற அதே ப்ராடக்ட் தான். இட் ஷுட் ஆல்சோ ஹேவ் த சேம் அமௌண்ட் ஆஃப் வியூவிங் as மென்ஸ் ஃபுட்பால் பிகாஸ் த ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்ம பார்த்த ஒரு 20 இயர்ஸ் மார்த்தா ஆரம்பிக்கும் போதுலேருந்து மார்த்தா முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு இதாகிடுச்சு. இப்போ சாம்கர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து பீப்புள் ஆர் சேயிங் ஷீ இஸ் த க்ளோசஸ்ட் தட் வி கேன் கெட் டு மென்ஸ் ஸ்போர்ட்டுக்கும் விமென்ஸ் ஸ்போர்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த இது. பட் அந்த ப்ராடக்டை பார்த்தேன்னா அது வந்து அவ்வளோவா செல் ஆக மாட்டேன்றது. ஸோ தேர்ஃபோர் தேர் பிளேயர்ஸ் ஆர் ஆல்சோ கெட்டிங் ஃபியூவர் ஆர் லோவர் சேலரிஸ். ஸோ நீ சொல்கிற பாயிண்ட்டுக்கு வந்து இது நீ சொல்கிற மாதிரி சிக்கன் எங்கே தான் யார் இது யார் ஹூ வில் ஆக்சுவலி அக்செப்ட் அண்ட் சே எனக்கு காசு வேண்டாம் அப்படின்னு யார் சொல்வா? இது 2 பேரில் அதுதான் வந்து அந்த டக் ஆஃப் வார். இல்லை நடுவில் மாட்டின்னு இருக்கிறது தான் நம்ம. இந்த பக்கமாக காசு கொடுக்குறோம், அந்த பக்கமாக காசு கொடுக்குறோம். ஒரு மேட்ச்சு போய் லைவாக பார்க்கணும், ஒரு 5 பேரை கூப்பிட்டு போகணுன்னா அதுக்கும் காசு கொடுக்குறோம். ஒரு மேட்சை வந்து ஓகே நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்கணும், அதுக்கும் காசு கொடுக்குறோம், ரைட். ப்ளஸ் ஃப்ரான்ச்சைசி வாங்குகிறோம், ஜெர்சி போட்டு உட்காந்துக்கிறோம். ஸோ வந்து நிறைய ஐ திங்க் இந்த லூசர்ஸ் பார்த்தோன்னா நம்ம தான். இல்லை 2 பேருமே தே ஆர் கெய்னிங். இல்லை நான் எதுக்கு இதை கேட்டேன்னா, எவ்ரி ஸ்போர்ட் ஹேஸ் சம்திங் கால்ட் அ சேலரி கேப்.
ஒரு ஒரு கிளப்புக்குன்னு ஒரு 100 மில்லியன் ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி கேப் மட்டும் வச்சா ஃபுட்பாலில் ஏன் அதை கொண்டு வரவே முடியலை? ஃபுட்பாலில் ஏன் கொண்டு வர முடியலன்னா பிகஸ்ட் இது வந்து நம்மளது வந்து க்ளோஸ்டு லீக்ஸ் இல்லைடா. நீ பார்த்தனா இந்த NFL அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா எல்லாமே க்ளோஸ்டு லீக்ஸ். இங்கே ஃபுட்பால் மாதிரி ஓப்பன் லீக் கிடையாது. வேர் யூ ஹேவ் ஒரு டாப் டியர், அப்புறம் ஒரு பாட்டம் டியர், ரெலிகேட் ஆகி அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு வந்து தே ஹேவ் ஒரு க்ளோஸ்டு லீக் ப்ளஸ் நிறைய காலேஜ் காம்படிஷன்ஸ், ரைட்? வேர் நம்ம வந்து இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்க்குறதோட காலேஜ் மேட்ச் நிறைய பார்ப்பாங்க அங்கே இந்த ஸ்டேட்ஸ், ரைட்? ஸோ இந்த க்ளோஸ்டு லீக் இருந்தால் தென் யூ கேன் கண்ட்ரோல். இப்போ IPL மாதிரி ஒரு லீக் வந்து க்ளோஸ்டு லீக் வேர் தெர் இஸ் நோ ரெலிகேஷன், தெர் இஸ் நோ செகண்ட் டியர், தேர்ட் டியர், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 10 பேர், உனக்கு டோட்டல் பட்ஜெட் 120. நீ இதில் யாரை வேணால் வாங்கிக்கோ, எப்படி வேணால் வாங்கிக்கோ. தோனிக்கு நீ 4 மில்லியன் கொடுக்கு, 4 இது கொடுக்குறியோ, 10 மில்லியன் கொடுக்குறியோ, அவனை வந்து அந்த பேர் என்ன, இந்த ரிட்டையர்ட் பிளேயர், அன்கேப்டு பிளேயரில் கூப்பிட்டு என்ன வேணால் பண்ணு. ஆனால் எல்லாருக்கும் இருக்கிறது 120 மில்லியன் அப்படின்னு நம்ம கேப்பை போட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி விஷயம் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் லீக்ஸில் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ஓப்பன் லீக்ஸில் என்ன பிரச்சனைனா, ஒரு பிளேயர் வந்து போடா நீ என்ன பெரியது, நான் சவுதிக்கு போயிடுவேன், நீ என்ன பெரியது, நான் MLS போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பிளேயரை திருப்பி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். The product will also fall. ஒரு பிரீமியர் லீக் ப்ராடக்ட் விழுந்துரும் குவாலிட்டி வெளியே போச்சுன்னா. கரெக்ட். இப்போ நம்ம கிளாசிக் நம்ம வந்து நீ ஒரு எபிசோட் பண்ண சரியாவோட டவுன்ஃபாலை பற்றி இல்லை, அதில் கூட நீ சொல்லியிருப்ப, தட் இஸ் வந்து பிளேயர்ஸ் ஸ்டார்டட் வெக்கேட்டிங், பிளேயர்ஸ் டிடன்ட் ரியலைஸ், இட்டாலியன் பிளேயர்ஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் சரியா, ப்ராடக்ட் அப்படியே விழுந்துருச்சு. ஏன்னா காசு வேற எங்கேயோ இருந்தது. ரியால் மேட்ரிட்ல காசு இருக்கு, பார்சிலோனால காசு இருக்கு, பிரீமியர் லீக்ல காசு இருக்குன்னா உடனே தே வில் ஃப்ளாக் அவுட், ரைட்? ஸோ அதுதான் இதோட ஃபிளிப் சைட். பட் இந்த கிரீடுக்கு அளவே இல்லை மச்சான். இந்த எம்பாப்பே மாதிரி ஒரு ஆள் PSG மாத்திரம் இல்லை, அவன் பண்ணுற எல்லா கமர்ஷியல் டீமில் மணி, ரெவென்யூ மேக்கிங்கில் வந்து ஒரு ப்ராஃபிட் ஷேர். ஏன்னா அவன் என்னால் தான் உங்களுக்கு காசே வருது, ரைட்? ப்ளஸ் அவன் வந்து ஷேர் ஆஃப் இது கேட்டான், அது பேர் என்ன, அவங்களோட அந்த ஏரியாவில் இருக்கிற ஏதோ வாட் எவர் ஹோல்டிங்ஸ் தட் தே ஹேட், அதில் ஒரு ஷேர். அவன் அவ்வளோ கிரீடு ஒரு ஆளுக்கு, ரைட்? அதான் இல்லை. ஓகே, கேன் பி கால் இட் கிரீட் அஜய். இப்போ நம்ம ஒரு பக்கம் கிரீடுன்னு சொல்கிறோம். இப்போ இஃப் ஒன் இஸ் வில்லிங் டு கிவ் ஒன்லி தென் தி அதர் வில் பி வில்லிங் டு ஆஸ்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்பாலிங் வேர்ல்டே சேர்ந்துட்டே நாங்கள் யாருமே உனக்கு கொடுக்க முடியாதுதாங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அவன் போய் கேட்க முடியாது. கரெக்டாக நீ எவ்வளோ பெரிய பிளேயரான அவன் இருக்கலாம். இப்போ அந்த காலத்தில் ஒரு மேரியோ பேலோட்டரியில் நினச்சிப்பாரு. இப்போ இந்த காலத்தில் இருந்தனா அவன் பண்ணியிருக்கிற கான்ட்ரவர்சிக்கு அவன் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருப்பான். கரெக்ட். யோசிச்சு பார்த்தீங்கன்னா. பட் அவன் கலெக்டிவா எல்லா கிளப்ஸுமே ஐயோ இவனை வச்சு நாங்க மாரடிக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு கழட்டி விட்டாங்க. அதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் மச்சான், நீ சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட் தான். சாரி டு இன்டர்ஜெக்ட். ஐ திங்க் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இல்லை, நீ சொல்ற எல்லாமே கரெக்ட். யூரோப்குள்ள there are also regions that are wanting to promote football. They want to host the World Cup. They want to create interest in football. MLS இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் நீ காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோ. இப்போ ரொனால்டோவோட அந்த அவங்க என்ன 3.6 மில்லியன் பர் வீக் சேலரி டாலர்ஸில், அது பிரீமியர் லீக்ல போகும்ன்றியா? இல்லை. ரியால் மேட்ரிட் கொடுத்துருப்பான், சான்ஸே இல்லை. அவன் அவ்வளோ ஓல்டாக இருக்கிற ஆளுக்கு வேற எந்த லீக்குமே கொடுத்துருக்காது. அவன் என்ன பண்ணிட்டான், ஓகே சரி ஓகே நான் சவுதிக்கு போய்க்கிறேன், அங்கே ஸ்போர்ட்டை வளர்க்கணும்னு பார்க்குறாங்க. அது வந்து அன்கேப்டு லீக், அன்கவர்ன்டு லீக் இப்போதைக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ 3.6 மில்லியன் சரி அவன் கொடுத்தா அங்கே போயிடுவான். புரியுதா? லைக் அதுதான் நீ சொல்கிற இந்த டிஸ்பேரிட்டி தான். அண்ட் ஃபுட்பால் ஈவனாக எல்லா இடத்தையும் க்ரோ ஆகலை. இது ரெண்டு தான் வந்து இன்னும் அவங்கள வந்து ஃபுட்பாலர்ஸ் கிட்ட பவர் இருக்கிற மாதிரி இருக்கு. பிட்வீன் இட்ஸ் ஆல்வேஸ் அ பிளேயர்ஸ் விசஸ் கிளப். அந்த பாஸ்மேன் ரூலிங்க்கு அப்புறம் அந்த பவர் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட், மூவ்ட் அவே ஃப்ரம் த கிளப் டு த பிளேயர். அண்ட் இந்த ஏஜென்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து பிளேயர் ஒரு ஃபுல்லாக ஒரு இன்சுலேட் பண்ணிட்டாங்க, ரைட்? இந்த வந்து மச்சான் இல்ல டைரக்ட் கிளப் டு பிளேயர் கான்வர்சேஷன்ஸே கிடையாது. எதா இருந்தாலும் ஏஜென்ட் கேட்டுக்கோ, என்கிட்ட வராத ஏஜென்ட் டீல் பண்ணிக்கோ அப்படின்னு தானே சொல்றானுங்க. கரெக்ட். இந்த ஏஜென்ட் வந்து ரெண்டு பக்கமும் காசு வாங்கிக்கிறானுங்க. அதாவது சைன் பண்றதுக்கு கிளப்லயும் வாங்கிக்கிறானுங்க, பிளேயர்ட் இருந்து டீல் முடிச்சு கொடுக்கறதுக்கு பிளேயர்ட் இருந்து வாங்கிக்கிறானுங்க. கரெக்ட். ஸோ அவனுங்க நீ சொல்ற மாதிரி ஒரு ஃபுட்பால் பிளேயருடைய 10 or 15 இயர்ஸ்னா
அந்த ஏஜென்ட்டோடைய சிங்கிள் கிளையண்டோட 10 இயர் 15 இயர்ஸ் தான். கரெக்ட். அந்த 15 இயர்ஸ்ல அவன் ஒரு 4 வாட்டி காசு பார்ப்பானா? ஆமா, எவ்ரி ட்ரான்ஸ்ஃபர் ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸ் டீல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 வருஷம் 4 அக்கரன்ஸ் தான் அவன் காசு பார்க்க முடியும். ஸோ அப்போ அவன் அந்த 4 தடவைக்குள்ளதான் அவனோட இது இருக்கு. ஒரு கிளையண்ட்ட அவன் 4 வாட்டி தான் காசு பார்க்க முடியும் அவனுடைய கிளையண்ட் 10 இயர்ல. இன்ஃபேக்ட் இப்போ கியா மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கியா ஜெரோப்ஷியான் வந்து அவன் என்ன பண்ணிட்டான்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி மாடல் கொண்டு வந்துட்டான். நீ என் கூட என்னோட ஏஜென்சியில் இருக்கணும்னா நீ மந்த்லி இவ்வளோ காசு கட்டு, ஒரு ஆனுவலாக ஒரு காசு கட்டுன்னு, ஆன் டாப் ஆஃப் ஈவெண்ட் ஃபீஸ். தட் இஸ் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு நீ எனக்கு காசு கொடு, நான் உனக்கு சம்ப டீல் முடிச்சு கொடுத்தால அதில் ஒரு பர்சன்டேஜ் கொடு அப்படின்றது இருக்குது. அதை தாண்டி அவன் யோசிச்சான், இந்த கோவிட் மாதிரி மார்க்கெட் வந்துருச்சுன்னா வேறு சேல்ஸே நடக்கலைன்னா அவன் யோசிச்சான் அதெல்லாம் வேலைக்காகாது, நீ மந்த்லியும் கொடு ஆனுவலாகவும் கொடு, ப்ளஸ் எனக்கு வந்து இந்த ஈவெண்ட் போகும்போது கொடு அப்படின்னு. ஸோ அவங்களும் ஒரு ஹியூஜ் ஃபேக்டர் இன் கீப்பிங் ஃபுட். நீ சொல்கிற அந்த பிளேயர் கேப்பு வேஜஸ்ஸு அது அப்படியே வச்சுக்கணுன்ற ஒரு பெரிய அதுலேருந்து ஒரு ஆதாயம் பார்க்குறவங்க இது பிளேயர்ஸ் ஆஃப்கோர்ஸ், பட் ஏஜென்ட்ஸ் ஆல்சோ தே ஆல்சோ வாண்ட் டு கீப் இட் தட் வே வேர் தே கேன் டேக் சம் மணி அவுட் ஆஃப் இட் ஆல்சோ. ஸோ இல்லை எதுக்குன்னா இஃப் யூ கோ ஆன் டு நான் சொன்ன மாதிரி இந்த டிக்கெட் ப்ரைஸஸில் அந்த இந்த ஓவர்லேப் ஷோவில் வந்து நான் பார்த்துட்டு இருந்தபோது you have to spend 66 to 80 euros per ticket for a person in the Champions League or whatever சொல்லிட்டு ஆஸ்டன் வில்லாவை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. So this is the first time for Aston Villa in the Champions League in a very long time. அவனுங்கனால 66 euros per ticket விற்க முடியுதுன்னா that means people are ready to buy it. அவனால விற்க முடியலன்னா கண்டிப்பா அவனால வாங்க முடியாது மற்றவங்கனால. That's where the club starts to abuse fandom. I think இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது ஐ திங்க் இந்த இங்கிலீஷ் கேம். இப்போ ஒரு பொருசியா டாட்மண்ட் மாதிரி ஒரு இதுவோ ஒரு ஒரு ரிலேட்டிவ்லி வெல் நோன் கிளப்ஸ்லாம் பார்த்தோம்னா ஸ்டில் 15 euros 20 euros டிக்கெட்ஸ் இருக்காமா அந்த மாதிரி கிளப்ஸ்லாம். இந்த அபியூசிங் ஆஃப் த பவர் தட் த கிளப்ஸ் ரன் ஹேப்பன்ஸ் மோஸ்ட்லி ஒன்லி இன் த இங்கிலீஷ் ஸ்போர்ட். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னு இந்த அபியூஸே வந்து ஒரு பிஎஸ்ஆருக்குள்ளார வந்துடணும், கிளப்பை ப்ராப்பராக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனாக இருக்கலாமா? இல்லை ஆஸ் அ ஃபேன் ஹூ அட்டென்ஸ் கேம்ஸ் ஹவு டு யூ ஃபீல்? ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? இஸ் இட் வர்தி தட் யூ பே 65 euros and then you have to go and buy so and the merchandise in the அந்த கிரவுண்டில் ஆச்சா போச்சுன்னா I know how worst this is in the US. ஒரு NFL டிக்கெட்டுக்கு I have to on average pay $300 per ticket. So how is it there in the UK? நேற்றா வந்து இந்த FA கப் மேட்ச் போய் பார்த்துட்டு வந்தேன் நியூ காசில். இங்கேருந்து எக்ஸாக்டாக என் வீடு வந்து 3 hours 46 minutes அவே ஃப்ரம் என்னோட வீட்டிலேருந்து நியூ காசில் ஸ்டேடியம். ரைட், இதில் ட்ரெயின் டிக்கெட் போயிட்டு வரதுக்கு ஒரு £100 வச்சுக்கோ. £100 அவன் ஆவரேஜ் கொடுத்தே ஆகணும். ப்ளஸ் 120 pound ப்ளஸ் அங்கே டிக்கெட் வந்து நான் மேட்ச் டே டிக்கெட் பிரீமியர் லீக்கில் பார்த்தேன்னா ஆன் ஆவரேஜ் எங்களுது வந்து இஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பட் ஸ்டில் ஹை. பட் எங்களுது வந்து ஒரு £50 50லேருந்து 70 poundக்குள்ளே கிடைக்கும் டிக்கெட்டு. அதுக்கப்புறம் அங்கே போனேன்னா கண்டிப்பாக அடிடாஸ் வேறு இப்போ எங்களுக்கு அதுதான் வந்துடுச்சு. ரைட், அவன் நான் சீசன் வந்து ஒரு இதை ரிலீஸ் பண்ணிடுறான் அண்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ யூஆர் கம்பெல் டு பை சம்திங். அது வந்து ஒரு £50 வச்சுக்கோ. ரைட், அதுக்கப்புறம் சாப்பாடு கீப்பாடுன்னு பார்த்தோன்னா ஒரு 20. ஸோ இதுவே நீ ஆட் பண்ணி பார்த்தேன்னா £200 மேலே போயிடுச்சு. ரைட், இது வந்து என்ன மாதிரி ஒரு சராசரியான ஒரு ஃபுட்பால் ஃபேன். நான் இதே நேற்று போய் கப் கேம் பார்த்தேன். ஏன்னா நான் தான் யோசித்தேன், கப் கேம் வந்து £20 தான் கேப்ட் அக்ராஸ் த லீக். கப் கேம்ஸ் உண்டான டிக்கெட் ப்ரைஸஸ் ஆர் ரெகுலேட்டட். மேபி நாட் சாம்பியன்ஸ் லீக், பிகாஸ் சாம்பியன்ஸ் லீக் தே கைண்ட் ஆஃப் get into a club to club arrangement, right? So வந்து இந்த கேம் பார்த்தோன்னா £20ன்றதுனால you can afford the ticket. இப்போ நீ இந்த ஆஸ்டன் வில்லா பற்றி சொன்னல, ஆஸ்டன் வில்லா இஸ் இன் பர்மிங்ஹாம். நான் அங்கே தான் இருக்கேன். நான் எங்கள் வீட்டிலேருந்து 5 நிமிஷம் ஸ்டேடியம். இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டு இந்த இதுலேருந்து போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஸ்டேடியம் தெரியும். ரைட், இங்கே வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி they declared bankruptcy. பர்மிங்ஹாம் சிட்டி கவுன்சில் declared bankruptcy பிகாஸ் இங்கே ஜாப் ஜென்ரேஷனே இல்லை. ஸோ நீ சொல்கிற கான்செப்ட் ஆஃப் ஃபேன்ஸால் அஃபோர்ட் பண்ண முடியுன்றது, ஃபேன்ஸால் எப்போ அஃபோர்ட் பண்ண முடியும்னா, நீ அதான் என்னோட ஃப்ரெண்டு நானும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த சாம்பியன்ஸ் லீக் நடக்கிற மேட்ச்சு அன்னைக்கு வந்து யூஸ்வலாக செம்ம ஜகஜோதியாக இருக்கும் ஊர். அதுக்கப்புறம் இருக்கிற யூஸ்வலாக இந்த ஊரில் வந்து Thursday Friday Saturday தான் மச்சான் பயங்கர பார்ட்டி டவுன். ரைட், ஏன்னா ஸ்டூடெண்ட் சிட்டி, ரைட், ஸ்டூடெண்ட் டவுன்.
சுற்றி இருக்கிற பர்மிங்ஹாம் அந்த மிட்லண்ட்ஸ் ஏரியாக்கே பர்மிங்ஹாம் தான் சிட்டி. ஸோ இந்த 3 நாள் இருக்குல்ல, Thursday, Friday, Saturday, இந்த அங்கே தான் இந்த பணம், எல்லா பணமும் உள்ள இந்த சிட்டிக்குள்ளே திருப்பி வரும். ஏன்னா எல்லாரும் உள்ளே வராங்க, சாப்பிட்றாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, நிறைய இது ரெவென்யூ ஜென்ரேஷன். நீ சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் பார்த்தேன்னா அந்த நாளுக்கு அடுத்த ஒரு 3 நாள் யாருமே வெளில வரது கிடையாது. ஏன்னா இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா யூஸ்வலாக அங்கே போகிற சராசரியான மோட்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை. ஸோ நீ வந்து சொல்கிற எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி பிகாஸ் தே ஹேவ் மணியான்னு இல்லை. யூ ஆர் ஆஸ்கிங் த ஃபேன்ஸ் டு டேக் அ சாய்ஸ். நீ போய் படம் பார்க்கணுமா, ஆர் சராசரியாக போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய்மெண்ட் பண்ணணுமா, Thursday, Friday, Saturday யூஸ்வலாக போய் குடிச்சிட்டு என்ன வேணால் பண்ணுறியோ அது பண்ணணுமா, இல்லாட்டி அந்த படம் எல்லாம் கொண்டு வந்து இந்த ஒரு 90 minutes ஆஃப் ஒரு ப்ராடக்ட் நாங்கள் வச்சுருக்கோம், இதில் நீ போடணுமா, இதுதான் உன்னோட சாய்ஸ். நம்மளோட லாயல்ட்டி வந்து அப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க. ரைட், 90 poundsன்றது இந்த ஊரில் கிட்டத்தட்ட 3 நாளோட சேலரி. ரைட், ப்ளஸ் நீ யோசிச்சு பாருங்க, ஃபேமிலி கேம் எல்லாம் பார்த்தா சேலரினா யாருக்கு 3 நாள் சேலரி? ஒரு லோவர் இன்கம்ல இருக்கவங்களுக்குன்னு வச்சுக்கோ. ஆவரேஜா ஒரு ஃபேன் எடுத்தேன்னா ஒரு 90 poundsன்றது ஒரு ஐ திங்க் தேர் ஆவரேஜ் சேலரி நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் வில் பி ஓவர் 200 வச்சுக்கோ. பட் இது மாதிரி நார்மலா ஆவரேஜ் பீப்புள் ஃபேன்ஸ் ஒர்க்கிங் கிளாஸ்க்கு வச்சுக்கோ, ஒர்க்கிங் கிளாஸ்க்கு இட் இஸ் எனிவேர் பிட்வீன் 50 to 100 ஒரு ப்ளஸ். ஏன்னா நீ போகும்போது ஒத்தனா போக மாட்டேன், 2 பேரா போவேன், 3 பேரா போறேன், ஃபேமிலியா போறேன், அதுவே ஒரு 300 pound 400. ஸோ லிட்ரலா யூர் foregoing 3-4 days salary or wages to go and watch a game with your family. அண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ 60 கேம் இருக்கு கேலண்டர்ல, அதுல 30 கேம் ஹோஸ்ட் பேரா பண்றாங்க. ஸோ நீ அதுவே மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன்னா ஒரு வருஷத்துக்கு நான் கிட்டத்தட்ட 100 நாள் பண்ண வேண்டிய சம்பளத்தை நீ உனக்கு கொடுத்துடணும். ஒரு 50 நாள் 60 நாள் வாட் எவர், 60 நாளுக்கு உண்டான சேலரி நான் வந்து ஃபுட்பாலுக்கு கொடுக்கணும்னா நான் பைத்தியக்காரனா இருக்கும். ஃபுட்பால் ஃபேனட்டிக்கா இருக்கணும், ஃபேனா மாத்திரம் இருக்கக்கூடாது. ரைட், அதுதான் அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் மச்சான். நீ சொல்ற பாயிண்ட் வந்து நீ பார்த்தா இன்ன வரைக்கும் ஆர்சனல் தான் கிளாசிக் கேஸ் மச்சான். ஆர்சனல் வந்து இஸ் சப்போஸ் டு பி அ கிளப் ஆஃப் த பீப்புள். ஹைபரியோட கான்செப்டே எல்லாரும் க்ளோஸா இருக்கணும், கம்யூனிட்டி கொண்டு வரணும். இட் இஸ் ஃபார் நீ ஆர்சனல் சப்போர்ட் பண்ற ஆளுங்க பார்த்தேன்னு பார்த்துக்கோ, அதுவும் வெளியில ஓகே, பட் ஆர்சனல் நார்த்லண்டன்ல பார்த்தேன்னா எல்லாருமே ஆர் ஃப்ரம் ஒர்க்கிங் கிளாஸஸ். there'll be Asians, there'll be என்ன சொல்றது, Afro Brits, there'll be what do you call it, people from Middle East background, there'll be people from South America. அவங்களோட கிளப் தான் ஆர்சனல். இப்போ போயிடுச்சுன்னா ஹைபரியிலேருந்து நீ வந்து எமிரேட்ஸ் போயிட்ட, ஆர்சனல் இஸ் சார்ஜிங் 70 pounds 80 pounds per ticketனா என்னால் அதுதான் என்னால் பொறுத்துக்கவே முடியல. நீ சொல்ற இந்த மாடர்ன் ஃபுட்பால் இஸ் பிகம் டிஃப்ரெண்ட் அப்படின்றது எனக்கு அதுலேருந்து தான் தெரியுது. அவன் வந்து இட் இஸ் நோ லாங்கர் அ கிளப் ஆஃப் த பீப்புள், இட் இஸ் மூவ்ட் ஃப்ரம் பீயிங் தட் டு ஜஸ்ட் another club that is trying to make money. ரைட். ஐ திங்க் அதுவே ஒரு பெரிய டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் நமக்கு. நீ ஐ மீன் கிளாசிக் ஆர்சனல் தான் நீ சொன்ன மாதிரி. ஆர்சனல் இஸ் டேர்ம்ட் த பீப்புள்ஸ் கிளப். அவங்க ஒண்ணுமில்லாம மேலே வந்தாங்கிற ஒரு கிளப் வந்து நீ சொன்ன மாதிரி ஹைபரியிலேருந்து அது கேம் அப், விச் இஸ் ஒன் ஹியூஜ் டாபிக் அப்போ. பட் moving on to the next big issue here, in the fixture congestion and player burnout அப்படின்னு சொல்லிட்டு we have this huge thing going on in the modern game that the players are being burnt out அப்படின்னு. I have two sides to it. I'll ask you which side you want to take. One, இத்தனை வருஷமா நான் சொல்றது இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 7 yearsக்கு முன்னாடி வரைக்கும் the matches remained the same. If a club had to go win the quadruple in English football, the number of matches 2 match அதிகமாயிருக்கு இந்த சீசன் technically. Okay, the number of matches hasn't changed. அது அப்படியே தான் இருந்திருக்கு. பிளேயர் பர்ன் அவுட், ஃபிக்சர் கன்ஜெஷன்லாம் வந்துட்டு ஆல் ஃபேன்சி மாடர்ன் டேர்ம்ஸ் டு ஷோ பிளேயர்ஸோடைய ஒர்க் லோட் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் பின் த சேம். என்ன மாறுச்சுன்னா தி இன்டென்சிட்டி தட் ஃபுட்பால் இஸ் பீயிங் பிளேட் அட். அதாவது ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு சிஸ்டம்ல வந்து எவ்ரி மேனேஜர் ஹூ வாஸ் தேர் யூஸ்ட் ஒரு 90 நிமிஷத்துல வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் தான் ஹை இன்டென்சிட்டி ஃபுட்பாலே இருக்கும். மீதி 60 நிமிஷம் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம கடுப்பாய் ரிமோட்டை தூக்கி போட்டுட்டு ஆஃப் பண்ணி போன மேட்ச் எல்லாம் இருக்குது. என்னடா பண்றீங்க, மொக்க போடாதீங்களா அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ நம்ம அந்த வார்த்தையே இல்லை ஃபுட்பாலில். மொக்க போடாதீங்க வார்த்தை வந்துட்டு இப்போ எப்படி சொல்றதுன்னா,
இந்த பார்த்த பஸ் வந்து ஒஃபென்சிவ் டேர்ம். புரிஞ்சுதா? கோல் ஃபேஷன் ஃபுட்பால்ல வந்து தட் வாஸ் டீம்டு வாவ் இவன் பாரு கோல போட்டான் இனிமேல் டிஃபெண்ட் பண்ணி கேம் ஜெயிச்சிருவான். இப்ப வந்து பார்த்த பஸ்ன்னு சொன்னா அஃபெண்ட் ஆயிடுறாங்க. என்ன எங்களை பார்த்த பஸ்ன்னு சொல்றீங்க, அப்படி இல்லை நாங்கள் ஆடுறது கிடையாது அப்படின்னு சொல்லி they getting too defensiveங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபிக்ஸ்டர் கன்ஜெஷனை வந்துட்டு do you blame it on the players? ஏன்னா more salary வாங்க the clubs will have to make more revenue to pay the salary. அதனால ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ண வேண்டிய காரணத்துக்கு போயிட்டாங்க. வேற வழி இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் கிளாசிக் கேஸ் ஒரு ராட்ரி ஒரு சாக்கால எடுத்தோம்னா தேர் பிளேயிங் 60-65 கேம்ஸ் அ சீசன். சரி ஆஃப் சீசன் ஆச்சு 3 மாசம் இருக்குன்னு பார்த்தா அதுல ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட், ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட். பட் நான் உன்னை கேட்கறேன், ஆஸ் அ பிளேயர் ஓகே யூ ஆர் ஃப்ரீ டு சே நோ டு இன்டர்நேஷனல் ஆர் டு கிளப் கேம்ஸ். யூ ஆர் ஃப்ரீ டு மேக் யுவர் ஓன் கான்ட்ராக்ட். எனக்கு 200K தான்ப்பா வேணும், ஆனா நான் பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ் லீக் மட்டும்தான் ஆடுவேன். இட்ஸ் ஆல் இன் தி ரைட்டிங். கரெக்டா? வேர் டு யூ ஸ்டாண்ட்? நீ வந்து ஆர் யூ சேயிங் பிளேயர்ஸ் ஆர் ரைட், கிளப் தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, தி சிஸ்டம் தான் பிளேயர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்னு தோணுதா? இல்ல பிளேயர்ஸ் தான் ஓவரா பண்றாங்கன்ற மாதிரி தோணுது? I think நம்மளோட பெரிய விஷயம் about looking at the players மச்சான் is the fact that we look at the players and think நம்மளோட ஒரு 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு 40 மடங்கு வந்து சேலரி வாங்குறான். ஸோ நம்மளோட நம்ம எவ்வளோ சராசரி ஆவரேஜாக இருக்கணும் வந்து 8 hours a day வேலை பார்க்குறோம், ரைட்? அண்ட் நம்ம வந்து லேப்டாப்பில் வேலை பார்க்குறோம். சில பேர் வந்து மேனுவல் லேபராக இருக்கும், வாட் எவர், ரைட்? ஸோ நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஸோ நம்மளோட ஒரு 20 டைம்ஸ் வந்து அவன் சேலரி வாங்கினான்னா அட்லீஸ்ட் நம்மளோட ஒரு 10 தடவையாவது அவன் வேலை பார்க்க வேண்டாமா அப்படின்ற நம்மளோட ஒரு இன்பில்ட் உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஒரு வயரிங் இருக்குது. தட் இவங்கெல்லாம் ரொம்ப ப்ரிவிலேஜ்டு, ரைட்? அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த பிளேயர்ஸே நம்ம பார்க்குறோம். அண்ட் நம்ம வந்து அவங்கள வந்து பாபி டால்ஸ் மாதிரி பார்க்குறோம், ரைட்? உனக்கு என்னடா அப்படின்ற ஒரு டோனில் தான் நம்ம அவங்ககிட்ட அவங்கள இது பண்ணுறதே, ரைட்? அவங்கள வந்து கிரிட்டிக் பண்ணுறது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ மச்சான், நீ இன்டென்சிட்டி ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் அதில் வந்து ஒரு 3-4 விஷயம் இன்னும் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு த்ரோ அட் யூ. இன்னொன்று வந்து நம்மளோட அவேர்னஸ் அஸ் ஃபேன்ஸ். ஒரு பிளேயர் ஒரு 70 நிமிஷம் கண்டினியூஸ் சாக்கா மாதிரி ஒரு பிளேயர் வச்சுக்கோங்க, அவன் வந்து கண்டினியூஸாக ஒரு வந்து 60 கேம் ஆடுறான். நடுவில் வந்து ஒரு 3 கேம் வரிசையாக ஒரு வாரத்தில் 3 கேம் ஆடுறான்னு வச்சுக்கோ. அந்த 3ஆவது கேமு அவன் உண்மையாகவே கால் பிடிக்கும். ஹாம்ஸ்ட்ரிங் புல்லுன்றது ரியல், ரைட்? ஒரு ஸ்போர்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு அளவுக்கு இஃப் யூ ஆர் நாட் ரெஸ்டிங் அண்ட் ரெக்கவரிங் அண்ட் யூ ஆர் நாட், அந்த சைக்கிள் ஒழுங்காக இல்லைன்னா யுவர் மசில்ஸ் வில் ஸ்டார்ட் ஸ்டிஃபனிங், ரைட்? அண்ட் தட் புல் இஸ் வெரி நேச்சுரல். அவன் வந்து லிம்ப் பண்ணிட்டு வெளியில் போனான்னு வச்சுக்கோ, அதை வச்சு ஒரு மீம் போட்டுறான். சாக்காவா பாரு, அவனால் முடியலன்னு சொல்கிறத சொல்லுடா, எதுக்கு ஒரு லிம்ப்பு அப்படின்னு ஒரு மீமை போட்டு அவனை வச்சு ஒரு ஃபுல்லாக அவன் அந்த மீம் மொத்தம் போட்டான்னா அது வந்து மீடியா பிக்கப் பண்ணிக்கும். அடுத்த நாள் காத்தால ஸ்கை, பிபிசி எல்லாம் அது வந்து ஒரு 2 நாளைக்கு ஓட்டுவாங்க. ஸோ பிளேயரோட இது வந்து நாட் எஸ் இன்டென்சிட்டி, பட் நம்மளோட டிமாண்ட்ஸ் எஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரம் த கோச் பட் ஃப்ரம் த வியூவிங் பப்ளிக். நம்மளோட டிமாண்ட் ஆஃப் தட் பிளேயர் இஸ் நாட் நீ 90 மினிட்ஸ்னா 90 மினிட்ஸ்மே நீ நல்லா ஆடணும். ஒரு பாஸ் நீ வந்து இந்த கிளாசிக் எது என்னன்னா, இந்த மெஸ்ஸியை போயிட்டு இந்த அமராபாட் ஒரு டேக்கிள் போட்டான், ரைட்? சேஸ் பண்ணி போய் டேக்கிள் போட்டான். நீ மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் அவன் வாங்கும்போது மெஸ்ஸியவே ஒருத்தன் டேக்கிள் பண்ணிட்டான்டா. ஒரு கேமில் மெஸ்ஸி எப்படியும் ஒரு 10 ட்ரிபிள் பண்ணனா ஒரு தடவை டேக்கிள் ஆகிறது வந்து வெரி நேச்சுரல், ரைட்? நம்ம என்ன யோசிச்சோம், அந்த ஒரு ஆக்டிவிட்டி கூட நடக்கக்கூடாது, மெஸ்ஸினா காடு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் நம்ம என்ன யோசிக்கிறோம், இந்த த்ரூ அவுட் த கேம் நம்மளோட டிமாண்ட் ஆஃப் தட் பிளேயர் இஸ் கன்சிஸ்டன்ட்லி ஹை. செகண்ட் வந்து பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ். நீ வந்து பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் போயிட்டு ஓகே இந்த கேம் வந்து இப்படி போயிடுச்சு, இவனுக்கும் நில் தேவை, இவனுக்கும் நில். ஃபார் எக்ஸாம்பிள் எவர்டன் அண்ட் பிரென்ட்ஃபோர்ட் ஒரு கேம் ஆடுறாங்க மேலே. ஏற்கனவே லெஸ்டர், சவுத்தாம்ப்டன், இப்ஸ்விச் வந்து ஆல்மோஸ்ட் 18, 19, 20 இவங்க வந்து 16, 17 இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இவங்க 2 பேருக்குமே ட்ரா கிடச்சிதுன்னா ஒரு அளவுக்கு they can secure their places. இவங்க 2 பேரும் will they continue to play for a draw? Yes, they will continue to play for a draw. But betting platformsல இருக்கிற இது ப்ரெஷர்னால
they're all having people with some influences in the club. ஏன்னா they're all நம்ம வந்து என்ன வேணா சொல்லலாம், there is some linkage that is there, right, between betting platforms and clubs. And they are also demanding, they also have the power to change the narrative. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கடைசி 10 நிமிஷம் சும்மா 2 பேரும் இப்படி தட்டினா விட மாட்டாங்க. நீ சொல்கிற மாதிரி வந்து எனர்ஜி இல்லைடா நாங்கள் ராஜா, நீ அப்போவும் ஆடணும், அப்போவும் எதாவது ஆக்ஷன் வரணும், அப்போவும் எதாவது எல்லோ கார்டு வரணும், அப்போவும் எதாவது கோல் அடிக்கிறோம், அப்போ தான் எனக்கு காசு வரும், ரைட். அது வந்து செகண்ட். தேர்ட் திங் மச்சான் இஸ் இந்த ஹூ ஸ்கோர்ட், இந்த மாதிரி T4 ரேட்டிங், இந்த ரேட்டிங், அந்த ரேட்டிங்னு நம்ம எல்லாம் ஸ்டாட்ச் படி பார்க்கணும். நம்ம ஒரு கேமை வந்து கேமுன்னு பார்த்துட்டு நம்ம ஃபேன் மாதிரி பார்த்துட்டு அங்கே போயிட்டு, ஓ மச்சான் செம்மடா, அவன் ஒரு 3 அடிச்சா நான் ஒரு 4 அடிச்சா நம்ம ஜெயிச்சிட்டோம்டா, வேறு லெவல் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டு ஒரு பப்பில் உட்காந்து குடிச்சிட்டு நைட்டு அப்படிலாம் கிடையாது. மேட்சை பார்த்து வந்தோமா, இவனோட XG என்ன, அவனோட XG என்ன, இவனோட XA என்ன, அவனோட XA என்ன, இவனோட ஸ்டாட்ஸ் என்ன, அவனோட ரன்னிங். அவங்க பேர் ப்ரூனோ கிமாரேஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஹீ இஸ் ரன்னிங் 14 kilometers. போன கேம் 12.5 ஓடினா அவனுக்கு. ஏன்னா அந்த கேமுக்கு தேவைப்படல, 12.5 கம்மியாக இருக்குது, ப்ரூனோ கிமாரேஸ்க்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு நம்மளே ஒரு கலப்பி விட்டுருவோம். ஸோ ஸ்டாட்ஸ் படி கேமை பார்க்கறதுலேருந்து பிளேயர் ஹேஸ் நோவேர் டு ஹைட். கோச்சே ஒன்று ஹைட் பண்ண விட மாட்டான், பட் பிளேயர் டிமாண்ட் பண்ணுறான். அந்த கேமை சுற்றி இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் டிமாண்டிங் ஆஃப் தட் பிளேயர், ஃபேன்ஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் போட்டு ஒன்றால் ஹைடே பண்ண முடியாது. ஸோ அதே 60 கேம் தான், பட் எவ்ரி திங் அபவுட் தட் 60 கேம் ஹஸ் சேஞ்ச். இட் இஸ் நோ லாங்கர் அபவுட் குவான்டிட்டி அலோன். And the quality that he has to provide throughout that 90 minutes, the demands is so high. அதுதான் உங்களுக்கு challenge. It can be physically exhausting. So you're telling me the manager doesn't run the football club. I mean, the manager doesn't run the stuff on the pitch. It's a culmination of so many other factors. மச்சான் நான் என்ன சொல்லு, இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த பிராம்லி பார்த்தோம், ரைட். பிராம்லி கூட தான் நாங்கள் FA கப் ஆடினோம், ரைட். அந்த பிராம்லி பார்த்தேன்னா ஹூஃப் பண்ணி ஆடினாங்க. எனக்கு ரொம்ப செம்ம ரிலீஃபாக இருந்தது. பரவாயில்லடா, இந்த லோ லீக் கிளப் வந்து நார்மலாக எனக்கு எப்படி இங்கிலீஷ் ஃபுட்பால் தெரியுமோ அந்த மாதிரி ஆடினாங்க. இப்போ என்னன்னா செகண்ட் டிவிஷன்லேருந்து தேர்ட் டிவிஷன்லேருந்து எல்லாரும் பெப்பு மாதிரி தான் ஆடணும், எல்லாரும் ப்ரெஸ் பண்ணணும், ரைட். எவ்ரிபடி ஹேஸ் டு டூ பொசஷன் பேஸ்ட் ஃபுட்பால், எவ்ரிபடி ஹேஸ் டு பில்ட் அப் ஃப்ரம் த பேக். பில்ட் அப் ஃப்ரம் த பேக்னா எவ்ரிபடி ஹேஸ் டு ஹேவ் அ ஃபிலாசபி. இதெல்லாம் ஏன் நீ சொல்கிற பாயிண்ட் வந்து மேனேஜர், எனக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் விட்டா இப்போ நீ அடுத்த தடவை ஷான் டைஷ் பார்த்தேன்னா ஷான் டைஷ் வில் பிளே பெப் ஸ்டைல் ஃபுட்பால். ஏன்னா அவனோட ரிசல்ட்ஸ்லாம் பத்தாது, அதுக்கும் மேலே இன்னும் மேலே எதிர்பார்க்குறோம். அந்த தில்ராஜு சொல்லுவான்ல, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, பாட்டு வேணுமா, அந்த மாதிரி எல்லாமே பண்ணாதான் மேனேஜர். ஒரு மேனேஜர் இப்போ வந்து எப்படி அவனோட ட்ராக் ரெக்கார்ட்லாம் பார்க்குறது, உனக்கு என்ன ஃபிலாசபி, எதுக்கடா ஃபிலாசபி நான் சொல்லணும், இட் மை சேஞ்ச் பர் கேம். என்னோட டீம் போற மொமெண்டம் வச்சு ஐ கேன் ஆல்சோ இம்ப்ரூவ். இப்போ ஜேக்கப் மர்ஃபி வந்து ஒன் டச் ஃபுட்பால் ஆடுவான்னு நான் ஸ்டீவ் ப்ரூஸ் கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, சிரிச்சிருப்பான் என்ன பார்த்து. இப்போ ஹெடியோ கிட்ட பண்றான், ஏன்னா அவனை சுத்தி இருக்கிற டீம் எல்லாருமே இஸ் நவ் அட் தட் லெவல், அவனாலேயும் ஒன் டச் ஃபுட்பால் ஆட முடியுது. ஆனா இப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷன், ஸ்டீவ் ப்ரூஸ் வந்த உடனே ஃபர்ஸ்ட் சொல்லணும், நீ என்ன ஃபிலாசபி ஆடுவ, ஏகன் பிரசிங்கா. மீடியா ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி அதான். எக்ஸாக்ட்லி குட் மார்னிங், வீட்ல எல்லாரும் எப்படி, அதெல்லாம் கூட கிடையாது. என்ன ஃபிலாசபி ஆடுவ, இங்க வந்து நீ என்ன எஸ்டாப்லிஷ் பண்ண நினைக்கிற, உன்னோட கேம் பிளே எப்படி இருக்கும். எக்ஸாக்ட்லி கரெக்ட், எக்ஸாக்ட்லி தான். சோ I think ஓவர் அவேர்னஸ் மச்சான். ஓவர் அவேர்னஸ், ஓவர் ஈகர்னஸ் கூட நம்ம வந்து ஏதோ ஒன்று கொண்டு வந்துடணும், இவன் என்ன பண்ணிடுவான். ஐ திங்க் we are putting unnecessary ஒரு burden on everyone related to football. I think இதுக்கான ஒரு certain issue வந்துட்டு the governance, the football governance of what is happening in the other leagues apart from the Premier League. இப்போ நம்ம வந்து நீ சொல்ல அந்த ஸ்பானிஷ் லீக்ஸ்ல, புண்டஸ்லீகால they have this 51% rule. எங்கன்னா 51% is owned by the club, 49% by the fans, something like that. ஆமா, correct. So it is 51 by the fans, 49 by, so fans will always have the right. The right. So why isn't that a part in English football? ஆக்சுவலாக நீ பார்த்தனா இங்கே வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரேசி க்ரவுச்னு ஒரு எம்பி இருந்தா.
அவள் வந்து ஒரு 3-4 தடவை போய் இந்த சபையில் பேசினா, இவங்கள இருக்கிற இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்லேருந்து இதோ ரைஸ் பண்ணா. எவனுமே வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. அப்புறம் என்ன பண்ணாவோ, நான் ஒரு ப்ரப்போசலவே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஷீ செட் தேர் ஹேஸ் டு பி இண்டிபெண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஃபுட்பால் அட் ஆல் லெவல்ஸ். ஏன்னா இப்போ நீ நடக்கிறத பார்த்தேன்னா ஃபுட்பால் ஹஸ் பிகம் அ ஹியூஜ் பார்ட் ஆஃப் வாட் வி திங்க் இஸ் யூகே. ரைட், நானே இங்கே யூகேக்கு மூவ் பண்ணது ஆஃப் ஆல் திங்ஸ் வைல் ஐ கேன் சே மை ஒய்ஃப் இஸ் ஆல்சோ நியர்பை, அதனால தான் நான் மூவ் பண்ணேன். அதெல்லாம் ஓகே. என்னோட நியூகாசில் கிளப்புக்காக நான் இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு பெரிய ரீசன் இதுதான். ரைட், ஃபுட்பாலை சுற்றி இருக்கணும். நான் இங்கேருந்து என் கிளப்பை அடிக்கடி வாங்கணும். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நான் சீசன் டிக்கெட் வாங்கணும். ரைட், வைல் இட் மைட் பி நம்மள மாதிரி படித்த ஆளுங்களுக்கு என்னடா இவ்வளோ ஸ்டூப்பிடாக பேசுகிறானேன்னு இருக்கும். பட் இட் இஸ் ஸோ இன்ட்ரென்சிக் இன் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு நடுவுலேயே ஒரு ஃபுட்பாலுன்ற ஒரு இதாகிடுச்சு. ரைட், நாங்கள் ஒரு கேம், நான் சாட்டர்டே எங்கள் சீசா சொல்கிறேன் மச்சான், இங்கே வந்து சாட்டர்டே சண்டே மேட்ச் பார்த்தேன்னா மண்டே அன்னைக்கு இன்வேரியபிளி எவ்ரி டாபிக் தட் ஐ ஹேவ் என் கூட இருக்க கலீஸ் கூட ஒரு நாள் ஒன்லி ஃபுட்பால். லஞ்ச் பிரேக்காக இருக்கட்டும், டீ பிரேக்காக இருக்கட்டும், மேட்ச் முடிச்சுட்டு போட்டோம், டின்னராக இருக்கட்டும். Is that becoming toxic, Ajay? Or was it the case even 20 years back? I want to say நான் வந்து என்னோட அங்கிள் வாஸ் அ மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன் in the 90s, even before the Premier League started. Right, இன்ன வரைக்கும் அந்த மனுஷன் அப்படிதான் இருக்காரு. ஒவ்வொரு மேன்செஸ்டர் யுனைடெட் மேட்ச் முடிஞ்சோன்னா ஹீஸ் இன் பாஸ்டன். 5 வருஷம் பார்சிலோனால இருந்தாரு, சீசன் டிக்கெட் வாங்கினாரு. He has a UK passport. He has a Manchester United season ticket. Even if he doesn't go, he is giving it to his friend's son. Alright, அந்த பைத்தியக்காரத்தான் இன்னும் இருக்கு. பட் இதில் என்ன டிஃபரன்ஸ்னா, நீ சொல்கிற மாதிரி டாக்ஸிசிட்டி இருக்குல்ல, அந்த ட்ரைபலிசம் யூஸ் டு பி த சிங். உன் கிளப் பெருசா, என் கிளப் பெருசா, நீ என்ன இதுவா, அவன் பெருவா, அப்படி தான் இருந்தது. விச் இஸ் வெரி சைல்டிஷ். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், உன்னோட எனக்கு ஜாஸ்தியாக தெரியும். நான் இந்த ஸ்டாட் பார்த்தேன், நான் இந்த கிளப்ல நீ பார்த்தனா அவனோட ப்ரொக்ரெஷன் இப்படி இருந்தது. ஸோ நம்ம வந்து சும்மா சைல்டிஷாக பேசுறதோட we are all very deeply invested in the sport. Right. Football Manram மாதிரி ஒரு சேனல், it will continue to grow because all of us want to learn about football. Right, அந்த ஈகன் நீ சொன்ன மாதிரி அந்த ஈகர்னஸோட அதுக்கு அது வந்து ஒரு பாட்டமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ we are all heavily invested. ஸோ திடீர்னு எவனா ஒருத்த வந்து உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோ, அதோட பாதிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அதுதான் என்னோட பெரிய இதுவே. அண்ட் இந்த இண்டிபெண்டன்ட் ரெகுலேஷன் வாட் ஆர் ஆல்சோ ட்ரைங் டு பிரிங் இன் இஸ் இந்த ஃபினான்ஷியல் ஓவர்சைட், ஃபிட் அண்ட் ஓனர், அதெல்லாம் ஓகே. ஃபிட் அண்ட் ஓனர்ஷிப், ஃபிட் அண்ட் ப்ராப்பர் ஓனர்ஷிப் டெஸ்ட்லாம் ஓகே. அது வந்து ஏற்கனவே இருக்கிறது. தே வாண்ட் டு பிரிங் இட் டிரான்ஸ்பரன்சி. நம்ம வந்து அந்த முன்னாடி இருக்க எபிசோடில் பேசியிருந்தோம். நிறைய விஷயம் எஃப்ஐ பண்ணுறது வந்து டிரான்ஸ்பரண்டாகவே கிடையாது. ஏன்னா அவன் வந்து ஒரு ரூல் செட் பண்ணுவான், அவனே மாற்றிடுவான், அந்த மாதிரி. தே வாண்ட் டு பிரிங் டிரான்ஸ்பரன்சி இன் இட். But they want to do 2 more things. One is fan representation at board levels. Where இப்போ வந்து கிளாசிக் வந்து ஆர்சனல் வந்து 700 million ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் டிஃபெண்டர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இது ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இதுவே தேவையில்லை, திருப்பி போய் ஒரு லெஃப்ட் பேக் வாங்குறான்னா ஒரு ஃபேன் போர்டில் கேட்பான். இப்போ மூணு தடவை இந்த யூரோப்பியன் சூப்பர் லீக் அப்போ லிவர்பூல் டுக் தட் ஸ்டாண்ட். இந்த மாதிரி நாங்கள் ஃபியூச்சரில் பண்ண போகிறோம்னா அந்த இந்த ஃபேன்ஸ் ஹேவ் அ சே. இதை நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது ஃபேன்ஸ் ஹேவ் அ சே இன் வாட் ஹேப்பன்ஸ் ஃபியூச்சர் இன் த ஃபியூச்சர் அட் லிவர்பூல் ஃபுட்பால் கிளப். ஐ திங்க் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போது ஒரு ஃபேன் ரெப்ரசன்டேட்டிவாக ஒருத்தர் இருப்பான் மேபி இந்த போர்டு. இப்போ இந்த டிஃபெண்டரை போய் வாங்குறோம்னா does the fan groups approve of it? Fan groups na I'm saying the fans in general approve பண்றாங்களா அப்படினு சொல்லிட்டு approve order. He will have a strong voice and because it's a board meeting it will be recorded. Right. Right. So அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஸோ தென் அந்த போர்ட் மெம்பர் கூட இருக்க போர்ட் மெம்பர் will have to actually, நம்மளோட பெரிய சேலஞ்ச் என்ன மச்சான், இப்போ 14 ஓனர்ஷிப் வந்து அமெரிக்கன்ஸ், அது தவிர வந்து ஈஸ்ட்லேருந்து 2, மீதி இருக்கிற 4 பிட்ஸ் அண்ட் பீசஸ் பிரிட்டிஷ். ரைட், நம்மளோட மீதி இருக்க அந்த 16 பேருக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தான் நம்ம கேள்வியே.
எக்ஸாக்ட்லி. உனக்கு எஃப்எஸ்ஜியா இருக்கட்டும், கிராங்கே குரூப்பா இருக்கட்டும், கிளேசர்ஸா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே ட்ரஸ்ட் கிடையாது இவங்களுக்கு வந்து உண்மையாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லைன்னு. இப்போ அந்த ஃபேன் காதை இருந்தான்னு வச்சுக்கோ, இந்த ஆப்ரேஷன் சைட்ல எவனோ எதாவது பண்ணனா இவன் கேள்வி கேட்பான்ற வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும் ஃபேன்ஸுக்கு, அட்லீஸ்ட் ஒரு நம்பிக்கை இருக்கும். கரெக்ட், அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த அது பேர் இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அக்ராஸ் த லீக்ஸ். ரைட், நேத்து வந்து அந்த டாம்பர்த் போய் ஆடினாங்கல்ல அஜய், இஸ் இட் ரைட் டு ரீடிஸ்ட்ரிபியூட் தி வெல்த்? 100% இஸ்டா, 100%. ஏன் நான் சொல்லிட்டேன், நம்ம திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான், இன் த சென்ஸ் தட் இட் இஸ் நாட் அ காலேஜ் ட்ரிவன் சொசைட்டி, காலேஜ் ட்ரிவன் ஸ்போர்ட், இட் இஸ் அ கிளப் ட்ரிவன் ஸ்போர்ட். ரைட். காலேஜ்னா there is every single, நீ NFL பார்த்தனா ஒரு kid is joining a college that is top in what do you call it, football, American football னா அவன் அப்பா அம்மாக்கு நல்லா தெரியும் ஏன் அந்த பையனை அங்க அந்த காலேஜ்ல போய் சேர்க்கறேன். they will spend money to make sure that he reaches the top. right. கிளப்ல போய் சேர்க்கறவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து they have academics separately. not all clubs have academies, or sort of regular academics, regular mode of schooling. அது வந்து அட்டாச்சாக எல்லா கிளப்ஸ்க்கும் கிடையாது. ஸோ அது தாண்டி போய் ஃபுட்பால்ன்ற ஒரு இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ட்ரம்ல காசு போடுறாங்க. ஸோ கிளப்புக்கு காசு வருதுன்றது ரொம்ப கஷ்டம். ரைட். ஸோ அதனால தான் மேலேருந்து காசு வரும். ஃபுட்பால்ன்ற கம்யூனிட்டி வெறும் இந்த 20 கிளப்போடது மாத்திரம் இல்லைல்ல. நேற்று பார்த்தோன்னா பிராம்லி இது வந்து கிட்டத்தட்ட 6,000 people came to Newcastle. They were there full throughout. அவங்களும் ஃபேன்ஸ் தானே. ரைட். நீயும் நானும் வெளியிலேருந்து பேசுறதுனால நம்மளோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் இந்த சாம்பியன்ஷிப் நாங்கள் ஆடும்போது ஐ வெண்ட் அண்ட் வாட்ச் நியூகாசில். அங்கே இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸை கேட்டாங்க, வாட் இஸ் தி அப்பீல் ஃபார் யூ? ஒரு வெளியில இருக்கிற ஒரு ஆளு ஏன் ஓகே பிரீமியர் லீக்னா ஓகே அவன் ஆடுறான், நீ ஜெரார்ட் ஆடுற, இவன் ஆடுறான், ஓகே சூப்பர் அமேசிங். நீ வந்து உட்காந்து நாங்க டாபி ஆடுறோம், போர்ட்ஸ்மவுத் ஆடுறோம், இந்த கேம்ல என்னையாண்டா வர அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு கிளப்னு சைன் போட்டாச்சுன்னா இதுதான் உன் கிளப். ரைட். ஸோ மேபி நம்மளுக்கு வந்து அதோட we are insulated because we only see Premier League, we only see the top 6 clubs, we only see Real Madrid, Barcelona, Bayern. பட் அதை சுற்றி இந்த ஊரில் பார்த்தோன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னோட பாஸ் வந்து பர்மிங்ஹாம் சிட்டி சப்போர்ட்டர், அவன் எனக்கு பிங்க் பண்ணுறான். ஐ ஹோப் ஐ நெவர் கெட் டு see you in the city ground when Newcastle come and play us next month. அதுவும் அதே மாதிரி தானே, அதே ஜாய் தானே. ஸோ அதனால தான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அண்ட் ரெடியூசிங் ஃபினான்ஷியல் டிஸ்பாரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லை, ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி ஒரு 2 minutes ஐ ரியலி லைக் த வே ஐ யூ சேயிங். ஓகே, ஃபுட்பால் பண்ணுற மாதிரி ஒரு சேனல் வந்து டீப்பாக ஃபுட்பால் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஸ்ட்ரைவ் பண்ணுறனால தான் ஆல் தீஸ் டிஸ்கஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங். இந்த எபிசோடை வந்து இது வரைக்கும் பார்த்துருந்தாலே வந்து ஐ எம் பிரிட்டி ஷுவர் we've had like 5 segments. இப்போ அந்த 5 segments-ஐ Ajay and I could have made it into a 1 hour show. அவ்வளோ விஷயம் இருக்கு, ஒவ்வொரு செக்மெண்ட்லேயே அவ்வளோ விஷயம் இருக்கு. பட் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, if you want to watch separate episodes இந்த சீரீஸில், லேர்னிங் ஃபுட்பாலுங்கிற சீரீஸில் ஒரு செப்பரேட் எபிசோட்ஸ் மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் காமெண்ட்ஸில் வைங்க. பட் தட்ஸ் ஆல் வி ஹேவ் டைம் ஃபார் ரைட் நவ். தேங்க்யூ ஸோ மச் அஜய். ஹியூஜ். ஆக்சுவலாக அஜய் எழுதி கொடுத்த 2 டாபிக் நான் எடுத்துட்டேன், இன்னுமே நாங்கள் பேசலாம். ஆனால் இதுக்கே வந்து இட்ஸ் டேக்கன் அஸ் நியர்லி 45 minutes. ஸோ கண்டிப்பாக அந்த 2 இன்னொரு நாள் பேசுகிறோம்.